வணக்கம். இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணணும், இதான் கண்டிப்பாக பேஷண்ட்டும் கேட்குறது, பேஷண்ட் அட்டண்டர்ஸும் கேட்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு எலும்பு ஆப்ரேஷன் பண்ணாலுமே, ஒரு வயிற்றில் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாலுமே எண்ணற்ற கட்டுப்பாடுகள் பேஷண்ட்டை விதிச்சுப்பாங்க. வயிறு ஆப்ரேஷன் பண்ணுறது, நீ நடக்கக்கூடாது, மாடி ஏறக்கூடாது, இதுதான் சாப்பிடணும், அதுதான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பட் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு நான் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறது ரொம்ப சிம்பிளிஃபைடாக ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ பேஷண்ட் என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு பெரிய வியாதியே இல்லை போல இருக்குது, ஸோ நம்ம எல்லாம் பண்ணலாம் போல இருக்குது, நம்ம போனோம் ஒரே நாளில் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க பேஷண்ட், டாக்டர் 2 நாளில் வீட்டுக்கு வந்துட்டேன் நான், ஸோ எனக்கு எந்த விதமான காயமும் இல்லை, எந்த விதமான வலியும் இல்லை, ஸோ நான் நார்மல் லைஃப்க்கு வந்துட்டேன், நான் எல்லாமே பண்ணலான்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக என்னென்ன பண்ணணுன்றது, உங்கள் அடப்பு, உங்கள் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் கெப்பாசிட்டி, மற்ற பாதிப்புகள் ஏதாவது இருக்கா. ஸோ பேஷண்ட் சில பேருக்கு சிறுநீரக பாதிப்புகள் இருக்கலாம், சில பேர் கண் ரிலேட்டட் பாதிப்புகள் இருக்கலாம். ஸோ ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி இதை வச்சு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம், எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். எந்த விதமான நடைப்பயிற்சி பண்ணலாம், எப்போ பண்ணலாம், எவ்வளோ நேரம் பண்ணலான்றது உங்கள் டாக்டர் கண்டிப்பாக நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்லுவார். நான் உள்ளே போகலை, மேலோட்டமாக சொல்கிறேன். நீங்கள் ரொட்டீன் ஆக்டிவிட்டி, நான் வேலைக்கு போகலாமா, நான் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண பேஷண்ட், ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குன்னா, சார் நான் ஒரு 10 நாளில் வேலைக்கு போகலாமா, என்னோடய ஆஃபீஸ் நான் ஜாயின் பண்ணலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடாது. மினிமம் பீரியட் நீங்கள் 2 வீக்ஸ் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் அடுத்த பரிசோதனை உங்கள் மருத்துவர் சொல்லும் போது நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ நான் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதுக்கப்புறம் இந்த மாத்திரை மருந்துகள் கொடுத்ததுக்கப்புறம் என்னோட இருதயத்தின் தன்மை எப்படி இருக்குன்றது உங்கள் டாக்டர் பரிசோதிப்பார். அப்போது ஒரு இசிஜியோ ஒரு எக்கோவோ எடுத்துகிட்டு முன்னாடி இருக்க ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, எவ்வளோ தூரத்தில் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்குது, நம்ம கொடுத்த மருந்தோட எஃபெக்ட் என்ன, நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, மருந்தோட சைடு எஃபெக்ட் இருக்கான்னு எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்வார். நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணலாமா இல்லையா, அப்படி ஜாபில் ஜாயின் பண்ணால் உங்கள் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும், உங்கள் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி நீங்கள் வேலைக்கு போகணும், நீங்கள் எப்பேற்பட்ட வேலையை நீங்கள் செய்யலாம், எந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்றது உங்களை ஃபஸ்ட் டைம் ரெவியூ பண்ணதுக்கப்புறம் உங்களை சொல்வார். ஸோ குத்துமதிப்பாக நான் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டேன், நாளைக்கு நான் ஜாப் ஜாயின் பண்ணேன், எனக்கு வேலை நிறையா இருக்குது, நான் இப்போ கூட ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதுக்கப்புறம், சார் நான் ஆஃபீஸில் மந்த் எண்டு சார் எனக்கு நிறைய வேலையை போட்டுட்டு வந்து நான் அட்மிட் ஆகிட்டேன், நான் 2ஆம் தேதி 3ஆம் தேதி நான் போய் வேலையை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக நீங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை நீங்கள் கண்டிப்பாக குறைக்கணும். ஹார்ட் அட்டாக் வந்துட்டால் முதல் 30 நாளுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ முதல் 30 days மார்ட்டாலிட்டி அப்படின்னு ஒரு ஸ்கோர் சொல்லுவோம். அதை ஜட்ஜ் பண்ணி நீங்களுக்கு உங்களை நோயிலேருந்து குணப்படுத்தி காப்பாற்றிட்டானாலும் உள்ளே ஏற்பட்டக்கூடிய ரணம், ஹார்ட் அட்டாக் வந்து உங்கள் சதைகளுக்கு போக ரத்தம் போகாமல் ஏற்பட்டக்கூடிய ரணத்தின் அளவை குறைக்கிறதுக்கு குறுகிய காலம் நீங்கள் கொடுத்தாகணும். கையில் அடிபட்டாலே நம்ம ஒரு 3 நாள் 4 நாள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் புண் ஆறுது. ஹார்ட்டில் ரத்தம் போகாமல் எவ்வளோ நேரம் உங்கள் ஹார்ட் துடிச்சிருக்கும், ரத்தம் இல்லாமல் எவ்வளோ சதைகள் வாடி போயிருக்கும். ஸோ அதை உயிர் பிழைப்பதற்கு ஒரு குறுகிய கால அவகாசம் நம்ம கொடுக்கணும். ஸோ எல்லா விதமானதையும் உங்கள் டாக்டர் சொல்வார். உணவு பழக்க வழக்கங்களில் காரம் மசாலா ஐட்டமை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எண்ணெய் சார்ந்த உணவுகள் அறவே நீக்கணும். ஸோ பிளாண்ட் டயட், காய்கறி கீரைகள் பேஸ்டு டயட்டாக நீங்கள் சாப்பிட்னா நீங்கள் மாத்திரை போகிறனால வயிறு புண்ணு வராது, உங்கள் ரத்தத்தின் அபிவிருத்தியும் அதிகரிக்கும். ஸோ ப்ரோட்டீன் சாப்பிட்லாம். பட் நான்வெஜ் நம்ம எப்பவுமே சாப்பிட்டாலும் மசாலா எல்லாமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ மசாலா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான்வெஜ்ஜை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாக்கிங் பண்ணுங்கள், பட் விகரஸ் வாக்கிங், ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து நடக்கிறதெல்லாம் கண்டிப்பாக 2 வாரத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடாது. வேலைக்கு போகிறத கண்டிப்பாக உங்கள் மருத்துவர் அனுமதியின்றி நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் நீங்கள் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீஜர் சின்னதான், உள்ளே இருக்கிற நோய் பெருசு, அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணாலும் நீங்கள் அண்டர் அப்சர்வேஷனில் இருக்கணும். டாக்டர் உங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சொல்ல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்யூ.